ஹீரோ வந்து ஒரு விஷயம் சொல்லுவான். அவன் வந்து ஃபுட்பால் மேட்ச்சில் இருக்கும்பொழுது ஸ்விங் ரூட் அப்படின்னு ஒரு ப்ளே வந்து பண்ணுவாங்க. அதாவது பெரிய பிரச்சனைகளுக்குள்ள நம்பிக்கையே இல்லாத டைமில் நம்பிக்கையை தேடுறத வந்து ஸ்விங் ரூட் அப்படின்னு நாங்கள் வந்து ஃபுட்பாலில் ஒரு மேட்ச்சில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அவன் போகிற போக்கில் சொன்ன விஷயத்த இந்த கேத்ரின் கேரக்டரு நம்பிக்கையே இல்லாத, அதாவது ரொம்ப ரொம்ப காயங்கள் அதிகமாக இருந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையான ஒரு ஒலிக்கீற்று மாதிரி ஒரு விஷயத்தை நான் வந்து செஞ்சேன். அதுதான் இந்த நாவலாக எழுதினேன். இந்த நாவலுக்கு பேர் வந்து த ஸ்விங் ரூட் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சீன், அந்த விஷயங்கள், கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. ரோம்காம் பார்க்குறவங்க நிச்சயமாக இந்த லோன்லி பிளானட்டை பார்க்க தவறாதீர்கள். ரொம்ப நாள் கழித்து இந்த ஃபில்ம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னா, ஒரு மேட்ரு சீன் இருக்குது. ஆனால் பெருசாக ஒன்றும் நியூடிட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது மேட்ரு சீன்றது நல்லாவே தெரியும். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் உங்கள் பிள்ளைகளோட அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இருக்குது, அதுதான் மேட்ரு. ஸோ எனிவே,